புதிய ஜனநாயக முன்னணி ஏற்பாடு செய்திருந்த தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று நுவர்லியா நகரில் இடம்பெற்றது. நுவர்லியாவில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் எதிர்க்கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நச்சுமணி මාස 3-4කට සැරයක් ඔය ඉදිකිරීම් ශාස්ත්‍රයේ ඉන්න මහා සමාගම් වල අයිතිකාරයෝ අරලියගහ මන්දිරයට කියනවා. மாதத்துக்கு 3-4 தடவைகள் நிர்மாணத்துறையின் பாரிய நிறுவன தலைவர்கள் அலரி மாளிகைக்கு கொண்டு வருகின்றனர். நிர்மாண பணிகளுக்கு செலவு செய்யப்படும் 2/3 நிதியை கொண்டு வருவார்கள். எந்தவொரு அரசு தலைவரும் இவ்வாறு கொள்ளையடிக்கவில்லை. விவசாயிகள், மரக்கறி பயிற்சியாளர்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளவில்லை. மக்களின் வாழ்க்கை செலவு தொடர்பில் கவனத்தில் கொள்ளவில்லை. அமைச்சர்கள் சிலரிடமே எத்தனால் அனுமதி பத்திரம் உள்ளது. போதைப் பொருளால் நாட்டினை சீரழித்தார்கள். இன்று வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு சுதந்திரமாக இருக்க முடியுமா? අද සාමාන්‍යයෙන් ගෙදරක ඉන්න අම්ම කෙනෙකුට දියණියකට කාන්තාවකට නිදහසේ ඉන්න පුළුවන්ද? අද අපේ රටේ පාඩකයා තමයි රාජතාන්ත්‍රික මට්ටමින් ගත්තොත් இன்று நமது நாட்டின் ஆட்சியாளரே ராஜதந்திர அடிப்படையில் உலகத்திலேயே அதிகமான லஞ்சம் கொடுக்கும் தலைவராக உள்ளார். லஞ்ச கலாச்சாரம் நம் அரசியல் கலாச்சாரமாக காணப்படுகின்றது. அரசியல் ஒழுக்கம் இல்லாமல் போகின்றது. மக்களை வெட்கமின்றி ஏமாற்றுகின்றனர். மக்களுக்கான அபிலாஷைகளை நிறைவேற்றாவிட்டால் நாட்டில் உள்ள 200 லட்சம் மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த அரசாங்கத்தை விரட்டுவதற்காக ஒன்று சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால் நாட்டில் வாக்காளர்களுக்கான பெருமதி தெரிய வரும். எங்களுடன் வருவதற்கு 20-30 பேர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் விரக்தியில் இருந்தனர். சிலர் அழுகின்றனர். வெறுத்து போயுள்ளதாக சிலர் கூறுகின்றனர். ஜனாதிபதி குடும்பத்துடன் இருக்க முடியாது எனவும் இவர்கள் தலை தூக்க விடமாட்டார்கள் எனவும் சிலர் கூறுகின்றனர். உண்மையான சுதந்திரம் ஜனநாயகத்தை பெற்றுக் கொடுப்பதற்காகவே நாங்கள் இதிலிருந்து வெளிவந்துள்ளோம். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 2 வருடத்துக்கு முன்னர் தேர்தலை நடத்துகின்றமைக்கு 2 காரணங்கள் உள்ளன. அதில் ஒன்று, ஆகஸ்ட் மாதம் ஊவா மாகாண சபையை கலைத்து தேர்தலுக்கு சென்றார்கள். அண்ணனின் மகன் தேர்தலில் போட்டியிட்டார். எதிர்க்கட்சிகள் 53% வாக்குகளை பெற்றன. ஆனால் அரசாங்கம் 47% வாக்குகளையே பெற்றது. அதன் காரணமாக நீண்ட காலம் சென்றால் தேர்தல் நடத்த முடியாது என ஜனாதிபதி பயந்தார். கிரகம் சோதிடத்துக்கு பயந்து தேர்தலை நடத்துகின்றார்.